தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40வது அதிகாரம் அதனுடைய 31வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40வது அதிகாரம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். அல்லேலூயா சொல்லாமா? இதான் அந்த மாதிரியா வாக்கு தத்தம். நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள், ஓடினாலும் இளைப்படைய மாட்டார்கள். அல்லேலூயா சொல்லாமா? 7 மாதம் மிக வேகமாக ரன்னிங்கில் வந்துட்டோம். ஏன்னா இப்போ தான் புது வருடம் ஆரம்பித்தது போல் இருக்குது. 7வது மாதத்தை கடந்து இந்த 8வது மாதம் வரையிலும் நாம் ஓடினோம், நடந்தோம். கர்த்தர் எந்த சோர்வும் கொடுக்காதபடி ஃப்ரெஷ்ஷான ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? நல்ல கிருபையை கொடுத்திருக்கிறார், நல்ல பலத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல சத்துவத்தை கொடுத்திருக்கிறார். அதே போல இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காரணம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். அல்லேலூயா சொல்லாமா? யாருக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். ஆபிரகாம் 25 வருடம் காத்திருந்தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக. அல்லேலூயா சொல்லாமா? அப்படி நிறைய பேர் காத்திருந்தார்கள். அன்னாள் தேவாலயத்தின் வாசலிலே காத்திருந்தாள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் வரையிலும். அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுவோமா? அதுபோல கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். அந்த புதிய பலனை கர்த்தர் உங்களுக்கு இந்த மாதத்திலே தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா பலவீனங்களையும் நீக்குவார், பிரச்சனைகளை நீக்குவார், போராட்டத்தை நீக்குவார், மனக்குழப்பத்தை நீக்குவார். புது பலன் உங்களுக்கு தருவார். பழைய பலனில் நம்ம ஓட முடியாது. புது பலனை கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லாமா? சுவிசேஷ பகுதியில் வாசித்தபடி வருஷத்துக்கு ஒரு முறை தேவாலயத்துக்கு போவாங்க. அப்போ நம்மளும் வருஷத்துக்கு ஒரு தடவை போனால் போதுன்னு நினைக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லாமா? வாரம் அவங்க சினகாக் அப்படின்னு ஜெபாலயத்துக்கு போயிட்டு இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக எங்கே தான் போகணும்? எருசலேம் தேவாலயத்துக்கு தான் போகணும். அது எதுக்காக போகணும்? பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கும்படியாக. நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும், இப்போ உதாரணமாக இங்கேருந்து சிங்கப்பூர் வேலைக்கு போயிட்டீங்கன்னு வச்சுங்க, நம்ம சர்ச்சுக்கு வருஷத்துக்கு ஒரு தடையாவது வந்து தலையை காட்டிட்டு போகணும். அல்லேலூயா சொல்லாமா? அது யூதர்களுக்கான கட்டளை. அது மற்ற நாட்களில் என்ன பண்ணுவாங்க? சனிக்கிழமை தோறும் சினகாக் அப்படிங்கிற ஜெபாலயம், அது எல்லா ஊர்கள்லேயும் அந்தந்த மக்கள் வசிக்கக்கூடிய இடங்கள்ல வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல போய் அவங்க என்ன செய்யணும்? ஓய்வு நாளை அனுசரிக்கணும். அந்த ஒரு நாள் முழுவதும் தேவனுக்கென்று வேலையெல்லாம் விட்டு ஒதுக்கி கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். அதுதான் காத்திருக்கிறது. அல்லேலூயா சொல்லாமா? நம்ம 2 மணி நேரம் காத்திருக்கிறதே நம்மளால் முடியலை. எப்படா விடுவாங்க, எப்படா போய் வேலையெல்லாம் பார்க்கலாம், ஒரு ரெஸ்ட் எடுக்கலாம், எங்கேயாவது வெளியில் போகலாம், கடைக்கண்ணிக்கு போகலாம், மாலுக்கு போகலாம், சுற்றலாம், ரவுண்ட், அப்படித்தான் நமக்கு தோணும். ஆனால் யூதர்களுக்கு அப்படி கட்டளை அல்ல. அவர்கள் ஒரு நாள் முழுவதும் எங்கே தான் இருக்கணும்? தேவாலயத்தில் தான் இருக்கணும். அல்லேலூயா சொல்லாமா? அந்த சினகாங்கிற ஜெபாலயத்தில் தான் இருக்கணும். அதனால தான் ஏசாயா சகல ஜனங்களுக்கும் என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும். அதனால் வருஷத்துக்கு ஒரு தடவை போகலாம். இயேசுநாதரே அவங்க அப்பா அம்மாலாம் வருஷத்துக்கு ஒரு தடவை போனாங்க, நம்மளும் வருஷத்துக்கு ஒரு தடவை போயிடலான்னு நினச்சிடாதீங்க. அல்லேலூயா சொல்லாமா? வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக போகணும். பஸ்கா பண்டிகை கொண்டாடும் பொழுது யூதர்களுக்கு 7 விதமான பண்டிகைகள் உண்டு. அந்த 7 விதமான பண்டிகையில் பிரதான பண்டிகை பஸ்கா பண்டிகை. எந்த நாட்டில் இருந்தாலும், உலகம் முழுவதும் எந்த நாட்டில் இருந்தாலும் யூதர்கள் என்ன செய்யணும்? அந்த பண்டிகைக்கு போயே ஆகணும். அல்லேலூயா சொல்லாமா? ஆனால் நம்ம என்ன செய்கிறோன்னா, வாரம் பஸ்கா பண்டிகை, மாதம் ஒரு முறை பஸ்கா பண்டிகை, ஏன் தினந்தோறும் பஸ்கா பண்டிகை. அல்லேலூயா சொல்லாமா? நமக்காக அடிக்கப்பட்ட பஸ்கா யாருங்க? இயேசு கிறிஸ்து. அதனால் மாதம் ஒரு முறை நம்ம கற்றுக்கணும். ஆனால் வாரம் நம்ம அனுசரிக்கணும். எப்பெல்லாம் கூடுறோமோ, இப்போ வீட்டு கூட்டத்தில் உங்கள் வீட்டில் வர்றோம், ஹவுசிங் ப்ரேயர் விசிட்டிங் வர்றோம் இல்லையா, அப்பயும் திருவிருந்து எடுக்கணும். ஆமாம், இல்லை உங்கள் வீடுகளில் ஸ்பெஷல் வீட்டு கூட்டம் வைக்கிறீங்க, அங்கேயும் எடுக்கணும். வாரம் எப்பெல்லாம் யூதர்கள் ஒன்றாக கூடுகிறார்களோ, எப்பெல்லாம் ஆண்டவர் பிள்ளைகள் ஒன்றாய் கூடுகிறார்களோ,
அப்பொழுதெல்லாம் பஸ்கா ஆசரிக்க வேண்டும். காரணம், எனக்காக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார், என் பாவங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார், என் பாவங்களுக்காக அவர் நம்முடைய சரீரத்தை, விலையேற பெற்ற சரீரத்தை ஒப்பு கொடுத்தார், இரத்தத்தை சிந்தினார், சிலுவையிலே மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அதான் பஸ்கா. அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தருடைய பந்திங்கிறது மிக பெரிய ஆசரிப்பு. அவ்வளோ சீக்கிரம்லாம் சில சபைகளில் கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறுவதற்கு என்ன செய்ய மாட்டாங்க, அனுமதிக்க மாட்டாங்க. 3 நாள் கூட்டம் போடுவாங்க. வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 நாளும் சர்ச்சுக்கு வர்றவங்களுக்கு தான் என்ன உண்டு, பஸ்காவில் பந்தியில் இடம் உண்டு. ஏன்னா வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம், சனிக்கிழமை காத்திருப்பு ஜெபம், ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுதல் ஆராதனை, அதுக்கு பிறகு கர்த்தருடைய பந்தி. அல்லேலூயா சொல்லாமா? இப்போ கர்த்தருடைய பந்தியை ஆசரிக்கிறதுங்கிறது காத்திருக்கக்கூடிய அனுபவம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். நம்ம வீட்டில் திராட்சை ரசம் இல்லையா, நம்ம வீட்டில் அப்பம் சுடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிருமா, செய்யலாமே, இல்லை, காத்திருந்து பெற்றுக்கொள்வது. அதான் மாதம் ஒரு முறை வெயிட் பண்ண சொல்கிறவங்கள. அல்லேலூயா சொல்லாம். அடுத்த மாதம் வரும் வரையிலும் காத்திருக்கக்கூடியது, அந்த புது பலனை பெற்றுக்கொள்ளக்கூடியது. அதான் முதல் வாரத்தில் நம்ம கர்த்தருடைய பந்தி ஆசரிக்கிறோம். அப்படி புது பலனை பெற்றுக்கொள்கிறவர்கள் ஓடினாலும் இளைப்படைய மாட்டார்கள், நடந்தாலும் சோர்வடைய மாட்டார்கள். நம் வாழ்க்கை ஓட்டத்தில் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கிறோம். எதுக்காக ஓடுறோம்? சும்மா இவ்வளோ சாப்பாடு இருந்தால் போதும் இல்லையா 3 வேளைக்கும்? ஏன் ஓடுறோம்? வேலை 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 வேலை, பிஸ்னஸ், அது இது, வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கோமே. எதுக்காக? நம்முடைய குடும்பத்துக்காக. அல்லேலூயா சொல்லாமா? நம்முடைய பிள்ளைகளுக்காக. அல்லேலூயா. நம்ம காலம் போனால் நம்ம பிள்ளைங்களாவது நல்லா இருக்கணும். நம்ம தான் கஷ்டப்பட்டோம், நம்ம பிள்ளைங்களாவது கஷ்டப்படாமல் இருக்கணும்னு. ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைகள் அதை உணர்றாங்களான்னு தெரியாது. அல்லேலூயா சொல்லாமா? என்னை ஏன் படிக்க வச்ச, எனக்கு ஏன் அதை செஞ்ச, எனக்கு ஏன் இதை செஞ்ச, நான் கேட்டேனா? அல்லேலூயா சொல்லாமா? கேட்கலன்னா பிச்சை எடுக்கணுமே. அப்பா அம்மா மறைவுக்கு பிறகு பிள்ளைகள் என்ன தான் செய்யணும்? இன்றைக்கி நிறைய இடங்கள்ல அப்படி தான், நிறைய குடும்பங்களில் அப்படி தான். தாய் தகப்பன் இறந்ததுக்கப்புறம் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. ஏன்னா சொகுசாக இருந்துட்டாங்க. அல்லேலூயா சொல்லாமா? அப்படி நம்ம பிள்ளைகளே வளர்க்கவே கூடாது. கொஞ்சம் கஷ்டத்தை உணரணும், கொஞ்சம் சிரமத்தை உணரணும். கேட்டவனே வாங்கி கொடுத்துடக்கூடாது, கேட்டவனே செஞ்சிடக்கூடாது, கேட்டவனே அங்கே கூட்டிகிட்டு போயிடக்கூடாது, கேட்டவனே இதை செஞ்சிடக்கூடாது. ஏன்னா பிள்ளைகளுக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியணும். அல்லேலூயா சொல்லாமா? ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய உங்களுக்கு இளைப்பு வராது. ஓடுறவங்களுக்கு தான் இளைப்பு வரும். மூச்சு எடுப்பாங்க தெரியுங்களா? ஓடுறவங்க புசு புசு புசுன்னு. அந்த இளைப்பை கர்த்தர் தரமாட்டார். அல்லேலூயா சொல்லாமா? நடந்தாலும் நீங்கள் சோர்வடைய மாட்டீர்கள். ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் வேகமாக ஓட முடியும். அப்புறம் நாட்கள் ஆக ஆக, வயது குன்ற நமக்கு என்னாகும்? சோர்வு வந்துடும், நடப்பதற்கு கூட முடியாத நிலைமை. அல்லேலூயா சொல்லாமா? ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் புது பலன் தருவார். அந்த புதிய பலனினால் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அந்த புதிய பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். டெய்லி எங்கெங்கயா நாங்கள் டெய்லி வீட்டில் காத்திருங்க. ஒரு அரை மணி நேரமோ, 3/4 மணி நேரமோ, 1 மணி நேரமோ, இல்லை ஒரு 10 நிமிஷமோ தேவ சமூகத்தில் நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? காத்திருக்கணும். இன்றைய நாள் என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்களோ அதை செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி காத்திருக்கணும். காத்திருக்கிறது ரொம்ப ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா சொல்லாமா? செப்பனியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனம். செப்பனியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். அல்லேலூயா சொல்லாமா? நமக்கு வரக்கூடிய தீங்கு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அவ்வளவு தீங்கு, அவ்வளவு வேதனை, அவ்வளவு போராட்டம், அவ்வளவு செய்வினை, அவ்வளவு பில்லி சூனியம் வாழ்ந்தா பொறுக்காது. அல்லேலூயா சொல்லாமா? ஊரில் இருக்கிறவங்களுக்கு தான் பொறுக்காதுன்னா கூட இருக்கிறவங்களுக்கும் பொறுக்க மாட்டேங்குது. எப்படியாவது கீழே விழத்தள்ள பார்க்குறாங்க. அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தர் சொல்லுகிறார், இனி தீங்கை காணாதிருப்பா. இந்த 7 மாதம் ஒரு வேளை அப்படிப்பட்ட பிரச்சனையில், போராட்டத்தில் கஷ்டப்பட்டுருக்கிறீங்களா? வியாதியில் கஷ்டப்பட்டுருக்கிறீங்களா? பலவீனத்தில் கஷ்டப்பட்டுருக்கிறீங்களா? இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய
தீங்கு. இல்லையா சொல்லாமா? சத்தமாக சொல்லுவோமா? நம்ம நடந்தாலும் சோர்வடைய மாட்டோம், ஓடினாலும் இளைப்படைய மாட்டோம். கர்த்தர் அந்த பலனை கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? தீங்கை காணாதிருப்பாய். கர்த்தருக்கு காத்திருந்தா தீங்கை கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அல்லேலூயா சொல்லாமா? உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கி தீங்கு உன் மீது வராதபடி கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். இந்த மாதத்தில் அப்படி ஒரு தீர்மானத்தை எடுங்க, என்னுடைய தீங்கை நான் பார்க்கவே கூடாது. அல்லேலூயா சொல்லாமா? எந்த வழியில் வந்தாலும் சரி, தீங்கு என்னை அணுக கூடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. அந்த வசனங்களெல்லாம் நீங்கள் சொல்லணும். இந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் என்ன செய்யணும்? வசனங்களை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். நல்ல வசனங்களை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். 10-20 வசனங்களை, அந்த வசனத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். எந்த பிரச்சனையும் அதுக்கு ஏற்றவாறு வசனத்தை சொல்லி 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 நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். எல்லா தீங்கிலிருந்து விலக்கி உங்களை காப்பாற்றுவார். சங்கீதங்களின் புஸ்தகம் 90வது சங்கீதம் 15வது வசனம். சங்கீதம் 90:15. சிறுமைப்படுத்திய நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுவோமா? துன்பத்தை கண்ட வருஷங்கள், சிறுமைப்படுத்திய நாட்களும் இருக்கு, அதில் வருஷமும் இருக்கு. எத்தனை வருஷம்தான் அந்த கஷ்டம்? அடிக்கடி சகோதரி, ஐயோ எனக்கு எத்தனை வருஷம்தான் நான் இந்த கஷ்டத்தை தாங்குவேனேன்னு. கர்த்தர் உங்களை மகிழ்ச்சி ஆக்கிறதுக்கு தான் அப்படி செய்கிறார். நமக்கு துக்கமாக இருக்கும், நமக்கு வேதனையாக இருக்கும், இந்த பலவீனமாக இருக்கே, இந்த சூழல்லாம் நமக்கு எதிராக இருக்குதே, என்ன செய்கிறது? எனக்கு ஆண்டவர் இப்படி பெரிய உபத்திரவத்தை கொடுத்துட்டாரே. வசனம் சொல்லுகிற, உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். சந்தோஷத்தை தரும்படியாக, நிம்மதியை தரும்படியாக, ஆறுதலை தரும்படியாக கர்த்தர் உங்களை இந்த மாதத்தில் பலப்படுத்த போகிறார். அல்லேலூயா சொல்லாமா? சிறுமைப்படுத்திய நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக்குவேன். அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுவோமா? ஆகவே எதை குறித்து நீங்கள் சோர்ந்து போகாதபடி, எதை குறித்தும் கவலைப்படாதபடி நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா 60வது அதிகாரம் 20வது வசனம். இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் இனி மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இங்கேயும் ஆண்டவர் அதை உறுதிப்படுத்துகிறார். எத்தனையோ பேர் கண்ணீரோடு இருப்பீங்க, யார்கிட்ட சொல்கிறதுன்னு கூட தெரியாமல். கர்த்தர்கிட்ட தான் நீங்கள் சொல்ல முடியும். அப்படி சிலருக்கு வாழ்க்கையில் சில காரியங்களை கர்த்தர் அனுமதிப்பார். ஆனால் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். கர்த்தர் சரியாய் மகிழ்ச்சி ஆக்குவார். எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் இனி மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். அந்த வெளிச்சம், அந்த பவர் ஒருபோதும் அது அணையவே அணையாது. ஏன்னா கர்த்தர் உங்களை அப்படி ஆசீர்வதிக்க அவர் சித்தம் கொண்டவராய் இருக்கிறார். உங்களை பலப்படுத்த சித்தம் கொண்டவராய் இருக்கிறார். உங்களை கனப்படுத்த சித்தம் கொண்டவராய் இருக்கிறார். உங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். உங்களை அவர் கண்ணோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார். என்னை யார் பார்த்துவா, என்னை யார் உதவி செய்வா, என்னை யாருமே பார்க்கலையேன்னு ஒருபோதும் நீங்கள் நினைக்காதீங்க. ஒருவேளை உங்கள் நண்பர்கள் பார்க்காம இருக்கலாம். எங்களுடைய பார்வைக்கு, மனிதனுடைய பார்வைக்கு அது ஏளனமாக இருக்கும், மனிதனுடைய பார்வைக்கு அது அற்பமாக இருக்கும். ஆனால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலும் கர்த்தருடைய பார்வைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். அவரே வெளிச்சமாக இருப்பார். நானே உலகத்தின் ஒளி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆகவே அந்த வெளிச்சம் நம் மீது வீச வேண்டும், இருள் அகல வேண்டும். அந்த இருளில் இருக்கக்கூடிய நீங்கள் வெளியே வர வேண்டும். எப்படி இருள் வருகிறது? நம்முடைய போராட்டங்கள், பிரச்சனைகள், பிரதிகூலங்கள், நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்கள், நாம் செய்யக்கூடிய செயல்கள், தேவனுக்கு விரோதமான காரியங்கள்னால நம் வாழ்க்கையில் இருள் சூழ்ந்து விடுகிறது. லேலியா சொல்லாமா? நம்ம நல்லா தான் இருப்போம், ஆனால் மூளையில் கொஞ்சம் இருள் இருக்கும், அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். லேலியா சொல்லாமா? பிரச்சனையை கொண்டு வரும், வியாதியை கொண்டு வரும், வருத்தத்தை கொண்டு வரும், பற்றாக்குறையை கொண்டு வரும், கடன் பிரச்சனையை கொண்டு வரும், கலக்கத்தை கொண்டு வரும். ஆனால் எதை பார்த்து நீங்கள் பயப்படக்கூடாது. அந்த இருளை மாற்றத்துக்கு என்ன செய்யணும்? அல்லேலூயா சொல்லாமா? நீங்களும் அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு அடைத்த
புண்ணிய அழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டமாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா சொல்லாமா? அந்த ஆசீர்வாதத்தை தான் நீங்கள் ருசிக்கணும். உங்கள் துக்க நாட்கள் நிச்சயமாய் முடிந்து போகும். அல்லேலூயா சொல்லாமா? 21வது வசனத்தை வாசிங்க. ஆமென். அல்லேலூயா சொல்லாமா? நம்முடைய வாழ்வை பார்த்து தான் கர்த்தர் மகிமைப்படுவார். நாம் நல்லா வாழ்ந்தோம்னா மக்கள் யாரை ஆசீர்வதிப்பாங்க? கர்த்தரை ஆசீர்வதிப்பாங்க. இவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்கன்னா நல்லா இருக்காங்க, தேவனுக்கு மகிமை. நாம் வீழ்ந்தோம்னா தேவனுக்கு தூஷணம். அதை முதல்ல புரிஞ்சுக்கிடணும் நீங்கள். அதனால் முடிந்த அளவுக்கு நம் துக்கத்தையும் வேதனையும் கஷ்டத்தையும் கண்ணீரையும் யார்கிட்ட தான் சொல்லணும்? கர்த்தர்கிட்ட தான் சொல்லணும். உலக மனிதர்கிட்ட சொன்னோம்னா அவங்க என்ன நினைப்பாங்க? குடும்பம்னு கோயிலுக்கு போனாங்க, அவங்களுக்கு முன்னாடி 2 கொடுமை அங்கே நின்றுக்கிட்டு ஆடுதாமாம்பாங்க. அல்லேலூயா சொல்லாமா? தூசிப்பாங்க. ஆனால் நீங்கள் ஜெபிக்க கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கும்போது தேவனை மகிமைப்படுத்துவார்கள். சாதாரண நிலைமையில் வந்தாங்க, இன்னைக்கு நல்லா இருக்காங்க. அதுக்கு காரணம் அவங்க ஆராதிக்கிற இயேசுன்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் வெளியில் போய் வேணால் விசாரிச்சு பாருங்க. உங்கள் முயற்சி உங்களுடைய உழைப்புன்னு சொல்ல மாட்டாங்க. இவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு யார் காரணம்? இயேசு தான் காரணம். அதான் தேவநாம மகிமை. இன்னொரு வசனத்தை வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60வது அதிகாரம் 20வது வசனம். அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அவர்தான் வெளிச்சம், அவர்தான் நம் துக்கத்தை நீக்குகிற. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அல்லேலூயா சொல்லாமா? சந்தோஷமாக சொல்லுவோமா? நிச்சயமாய் உங்கள் துக்கத்தை கர்த்தர் இந்த மாதத்தில் மாற்றி ஒரு சந்தோஷத்தை தருவார். அதுக்கு நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கும். அவ்வளோதான், ஒரே பாயிண்ட் தான். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் தான் புது பலன் அடைவார்கள். அந்த புது பலன் அடைஞ்சால் நமக்கு சந்தோஷம் தானே. துக்கம் எப்படி வரும்? அல்லேலூயா சொல்லாமா? ஸோ இந்த புதிய ஆசீர்வாதத்தினால் உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் மகிமைப்படுத்துவார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம்.